திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட உறையூரில் நேற்று ஒரே நாளில் இருவர் வாந்தி பேதி ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை பரிசோதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், நேற்றைய தினம் 2 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிச்சதுனால தான் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. தற்போது வேறு யாரேனும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அந்த பகுதி மக்களுக்கு என்ன சிகிச்சை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க? இல்லை, இந்த பகுதியில் வீடு வீடாக சென்று மருத்துவ குழுவினர் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் உங்களுக்கு வாந்தி பேதி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உடல் பரிசோதனை செய்தாங்க. அந்த செய்ததின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளாக இருந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களை உடனடியாக நீங்கள் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்ற அவர்கள் பரிந்துரை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருச்சி அரசு பொது மருத்துவமனையும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயும் பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் சிகிச்சை முடித்துவிட்டு உடனடியாக வீடு திரும்பி இருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாக இந்த பகுதியில் குடிநீரும் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாடை குடிநீரில் வீசி இருக்கு. அதனை தொடர்ந்து தான் இந்த வாந்தி பேதி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதாக இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. நேற்று ஒரே நாளில் லதா என்கின்ற 55 வயது பெண்மணியும் அதேபோல பிரியங்கா என்கின்ற 5 வயது சிறுமியும் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் அதை ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாக அவர்கள் கதறி கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டாங்க. இந்த பகுதிக்கு ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கிறது இது போன்ற பணிகளில் ஈடுபட்டாங்க. அதே போல காவல்துறையினர் உடனடியாக இங்கு குவிக்கப்பட்டு இந்த பகுதி மக்கள் ஆத்திரத்தில் இருந்தும் சாலை மறியல் போராட்டத்தில் இருந்து ஈடுபடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் உடனடியாக ஈடுபட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. குறிப்பாக பாதாள சாக்கடை என்பது சாலையினுடைய நடுப்பகுதியில் அமைக்கப்படுது. சாலையினுடைய 2 பகுதிகளிலையும் கனரக வாகனங்கள் செல்லும் போது அந்த பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்படாத வகையில் தான் அந்த நடுவில் பாதாள சாக்கடை குழாய்கள் என்பது அமைக்கப்படுது. பாதாள சாக்கடை குழாய் எவ்வளவு ஆழத்தில் அமைக்கப்படுகிறதோ அதை காட்டிலும் ஆழம் குறைவாக சற்று மேலே குடிநீர் குழாய் என்பது அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் புவியீர்ப்பு விசையின் காரணமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டால் அது கீழே கழிவுநீரில் கலக்கலாம். அதே சமயம் கழிவுநீர் குழாய் மேலே இருந்து அது உடைப்பு ஏற்பட்டு அது குடிநீர் குழாயில் எந்த விதத்திலும் கலந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட முறைகள் நடைமுறையில் படுத்தப்படுது. திருச்சி மாநகரம் முழுவதும் குடிநீர் குழாய்கள் குடிநீர் குழாய்களும் சரி பாதாள சாக்கடை குழாய்களும் சரி சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த குடிநீரும் கழிவுநீரும் ஒன்றாக கலக்கிறது என்று சொன்னால் சர்வதேச தரத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் இது சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டு உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்படி அவ்வாறு இந்த குழாய்கள் அமைக்கப்படவிட்டால் அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் எழுந்திருக்கிறது. அதே போல கேஸ் குழாய்கள் வீடு வீடாக சமையல் எரிவாயு கேஸ் குழாய்கள் இணைக்கக்கூடிய இணைப்பு குழாய்களை பதிக்கக்கூடிய பணியும் நடக்கிறது. எனவே சாலைகளில் ஆங்காங்கே அவர்களுக்கான தனித்தனியாக இந்த பணிகள் மேற்கொள்வதால் குழாய்களும் குடிநீர் குழாய்களும் பாதாள சாக்கடை குழாய்களும் கேஸ் குழாய்களும் மாறி மாறி உடைப்பு ஏற்படுகிறது, ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. இது போன்ற சம்பவங்களை முற்றிலுமாக தடுப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் முழு மூச்சோடு கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. விக்னேஷ், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு சுகாதாரமான குடிநீரை கூட இந்த அரசால வழங்க முடியவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த அதிகாரிகள் இதுல சரியா கவனிக்கலையா, சரியா செயல்படலையா, என்ன காரணம்? இப்போ மாநகராட்சி ஆணையரை பொறுத்தவரையில் சரவணன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கடந்த சில நாட்களாக இங்கு கோவில் திருவிழாக்கள் நடந்தது. அந்த கோவில் திருவிழாக்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த அன்னதானத்தில் போடப்பட்ட உணவில் ஏற்பட்ட குறைபாடின் காரணமாக கூட இந்த வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இது எல்லாம் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் தெரிய வரும். தண்ணீர்களுடைய மாதிரிகள் ஆங்காங்கே சேகரிக்கப்பட்டு அது பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் அந்த பாதாள சாக்கடை நீர் குடிநீரில் கலந்திருக்கிறதா என்பது அந்த ஆய்வு முடிவு வந்ததற்கு பிறகுதான் தெரிய வரும் என்கின்ற தகவலையும் அதிகாரிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை உடனடியாக அகற்றக்கூடிய பணிகளையும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 50க்கும் மேற்படுத்தப்பட்டோர் இங்கு ஈடுபட்டு
ஈடுபடுத்தப்பட்டாங்க. இன்றைக்கு முழுக்க முழுக்க வந்து குடிநீர் விநியோகம் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. குழாய்கள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யாமல் இங்கு மாநகராட்சி லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய பணி என்பது நடந்திருக்கிறது. எனவே எதன் அடிப்படையில் இவர்களுக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டது, எதன் அடிப்படையில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது குறித்த முழு விவரங்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் கிடைக்க வரும். அதுக்காக வந்து காத்திருக்கக்கூடிய நிலையில தான் அதிகாரிகளும் இருக்காங்க. விக்னேஷ், பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு என்ன காரணம் அப்படின்றத முழுமையான விஷயம் தெரிய வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி லெனின்.